ஜிப்மர் புதுச்சேரியில் பிஎஸ்சி கோர்சஸ்க்கான ப்ராஸ்பெக்டஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2024-25 அகடமிக் இயருடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஃபார் கவுன்சிலிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீட் எக்ஸாம் எழுதின கிளியர் பண்ண ஸ்கோர் கார்டு வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதற்கு எலிஜிபிள். 12ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட்ஸ் இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? நீட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதியிருக்கணும், ஸ்கோர் கார்டும் வச்சுருக்கணும். சரிங்களா? எலிஜிபிள் மார்க் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 24/10/2024. ப்ரீவியஸாக லாஸ்ட் வீடியோலேயே நம்ம டீட்டெயிலாக இந்த ப்ராஸ்பெக்டஸை பற்றி ஒன் பை ஒன் பேஜ் பை பேஜ் நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி என்ன, அதே மாதிரி என்ன ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி ஒவ்வொரு கோர்சஸ்லேயும் எவ்வளவு சீட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் இந்த டீட்டெயில் ப்ராஸ்பெக்டஸை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காத கேண்டிடேட் அதை போய் பாருங்கள். ஒன் செகண்ட் வந்து ஒரு ஜென்ரல் ரிவ்யூவாக பார்த்துக்கலாம். பிஎஸ்சி கோர்சஸ் ஜிப்மரில் பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். பாண்டிச்சேரியில் இருந்தாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கேண்டிடேட்டும் சரி, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஃபீஸஸ் வந்து ரொம்ப நார்மல், அதாவது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் சீட், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட் அப்படின்றதுனால வேல்யூவும் உங்களுக்கு ஜாஸ்தி. இதில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பிரைட்டான ஃப்யூச்சர் உண்டு. சரிங்களா? பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 94 சீட்ஸ் இருக்குது. ஃபீமேலுக்கு 85 சீட்டும், மேலில் 9 சீட்டும் இருக்குது. பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸில் 87 சீட்ஸ் இருக்குது. இதில் பிஎம்எல்எஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லேபார்ட்டரி சயின்சஸில் 37 சீட்டும், ரிமைனிங் இருக்கக்கூடிய பிஎஸ்சி ஏஹெச்எஸ் கோர்சஸில் ஒவ்வொரு கோர்சஸ்லேயும் 5 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக 87 சீட்ஸ் வந்து பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸில் இருக்குது, இன்க்ளூடிங் பிஎம்எல்எஸ். டோட்டலாக வந்து இந்த கவுன்சிலிங், அதாவது இப்போ நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் 181 சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. எதை வச்சு பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நீட் யூஜி 2024 எக்ஸாமுடைய மெரிட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? அதற்கான எலிஜிபிள் ஸ்கோர், கட் ஆஃப் ஸ்கோர் என்ன அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி நீட் எக்ஸாமோடைய மதிப்பெண் பேஸ் பண்ணியும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸில் அவங்களுடைய கேட்டகரி வைஸ் வந்து மெரிட் லிஸ்ட் அரைவ் பண்ணிவிட்டு, அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரோஸ்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரோஸ்டர் பாயிண்ட்டுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரோஸ்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபில் பண்ணுற ப்ரொசீஜருமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் க்ரோம்லேயோ அல்லது என்ன வெப் ப்ரௌசரில் ஜிப்மர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு மேலே வரக்கூடியது தான் ஜிப்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே மேலேயே வந்து ஃபஸ்ட்லேயே லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்ற இடத்துல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் அட்மிஷன் 2024-25 அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையும் லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேயும் இருக்கும். எதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதுலையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதில் என்ட்ரன்ஸ் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டேபை கொடுத்தும் நீங்கள் வந்து போகலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதுல இந்த பேஜுக்கு வரும். இல்லை டேரெக்டாக வந்து பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் அட்மிஷன் 2024-25 அகடமிக் இயர், இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ராஸ்பெக்டஸ், அதாவது நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபுல் டீட்டெயில்டு, அது எல்லா ப்ராஸ்பெக்டஸையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2024-25க்கான கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். சரிங்களா? ப்ராஸ்பெக்டஸை படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இதை கிளிக் பண்ணலாம். இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். 24/10/2024க்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட்டு 24/10/2024. இதில் ஆல்ரெடி லாகின் பண்ண கேண்டிடேட் வந்து அதாவது லாகின் க்ரெடென்ஷியல் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட்
சைன்இன் ஃபார் ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் கிளிக் ஹியர் ஃபார் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபுல் நேம் உங்களுடைய பேர் நீங்கள் டைப் பண்ணணும். அதாவது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நீங்கள் வந்து நீட் யூஜி 2024 கொடுத்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு டேட்டாஸை மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதனால் இமெயிலும் மொபைல் நம்பரும் நீட் யூஜி 2024 அங்கே ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுக்கணும். சரிங்களா? பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீட்டுக்கு கொடுத்ததும் கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய ஓனில் நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதை வந்து நீங்களாக வந்து ஒரு பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும், அதையே திரும்பியும் டைப் பண்ணணும். சரிங்களா? மொபைல் நம்பர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீட் யூஜி 2024 கொடுத்த அதே மொபைல் நம்பர் கொடுத்த நல்லது. சரிங்களா? ஃபுல் நேமு, இமெயில் ஐடி, அதற்கான பாஸ்வேர்டு நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, இன்னொரு தடவை திரும்பியும் டைப் பண்ணுறீங்க, மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வந்து 1 ஜனவரி 2008 அப்புறம் பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதை சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த கேப்சா என்ன கேப்சா இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் இதில் டைப் பண்ணணும். சரிங்களா? டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்பொழுது அதாவது நீங்கள் என்றைக்கு ஓப்பன் பண்ணுறீங்களோ, அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயர்ஸ் வந்து வரும். அதாவது இந்த பக்கம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா, இல்லைனா ஆரோ மார்க் வந்து நீங்கள் கீழே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இயர் ஆஃப் பர்த் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் இயர் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த் இருக்கும். மந்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது மந்த்தை வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ 2009 அப்படின்ற மாதிரி இருந்தால் 2009 கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ஆரோ மார்க்கில், அதாவது இந்த 2 ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மந்த்தை செலக்ட் பண்ணணும். மந்த்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேட் இருக்கும். அந்த டேட் வந்து நீங்கள் எந்த டேட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்துடும். கண்டிப்பாக கேண்டிடேட் வந்து 1 ஜனவரி 2008 முன்னாடி பிறந்திருக்கணும். ஆன் ஆர் பிஃபோர் 1 ஜனவரி 2008. சரிங்களா? இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேப்சா இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹவ் சப்மிட்டட் த சேம் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் தட் வர் சப்மிட்டட் வைல் அப்ளைங் ஃபார் நீட் யூஜி 2024. அதாவது இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் நீட்டோடைய அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் கொடுத்தது தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இந்த இடத்துல கண்டினியூ டு ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் எந்த டிவைஸில் பண்ணியிருந்தாலும் சரி, மொபைலில் பண்ணுறீங்களோ இல்லை எங்கே பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய இமெயிலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இமெயிலில் ஒரு லிங்க் வரும். அதை தான் சொல்லியிருக்காங்க, கிளிக் ஹியர் டு கண்டினியூ ஃபில்லிங் அவுட் த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆனால் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பேஜ் அப்படியே வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிக்கணும். மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து மெயில் வந்திருக்கும். வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படின்றது இருக்கும். இது வந்து அகாடமிக் செக்ஷன் ஜிப்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடியிலேருந்து வந்திருக்கும். டிஜி அகாடமி அப்படின்னு இருக்கும். இதில் வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படின்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும், அல்லது ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து மொபைல் வெரிஃபிகேஷன், ஆல்ரெடி நீங்கள் வந்து இமெயிலை வெரிஃபை பண்ணிட்டீங்க, இப்போ மொபைலை வெரிஃபை பண்ணுறதுக்கான பேஜ் வந்திருக்கும். இதில் உங்களுடைய மொபைலுக்கு வந்த ஓடிபி, எஸ்எம்எஸில் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வரலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ரீசெண்ட் ஓடிபி கொடுத்துட்டு
வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும். அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் கேர்ஃபுல்லாக படிக்கணும். எந்த விதமான சேஞ்சஸும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. சாஃப்ட் காப்பி ஆஃப் த ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடியாக வச்சுருக்கணும். பேக்ரவுண்டு வந்து லைட்டான பேக்ரவுண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டு இல்லைனா வந்து பொலராய்டு ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக 1/1/2024 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதை எல்லாத்தையும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் அவுட் பண்ணியாச்சு. ஐ ஹாவ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து இதில் ஜென்ரேட் ஆகிருக்கும். இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து நம்பர் வந்து இதில் இருக்கும். உங்களுடைய பேர் வந்து இங்கே வந்திருக்கும். ஆல்ரெடி டிக்கானது க்ரீன் டிக் பண்ணதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது. ஆல்ரெடி நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களே, அது இங்கே வந்துடும். டிக் ஆகிடுச்சு, க்ரீன் டிக். அப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்தது எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, அதுவும் டிக் ஆகிடுச்சு. எமர்ஜென்சி அதாவது ரிலீஜன் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து எடிட் அப்படின்றத யூஸ் பண்ணி 1 by 1 நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது என்னென்ன கேட்டிருக்காங்க, நேமு, ஃபோட்டோகிராஃப் வந்து அப்லோட் பண்ணணும். அது எப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய ஃபாதர் நம்பரோ இல்லை மதர் நம்பரோ அல்லது கார்டியன் நம்பரோ யார் நம்பர் வேணால் கொடுக்கலாம். ரிலீஜன், அடுத்தது கேட்டகரி, புதுச்சேரி டொமிசைல், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுக்கணும். எரர் அப்படின்றதில் வந்து என்னென்னலாம் ரெட் கலரில் இருக்கோ அந்த எரர்லாம் நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி க்ரீன் கலரில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். இது எல்லாமே ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா நீங்கள் இன்னும் ஃபில் பண்ணலை அப்படின்றது அர்த்தம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், பிடபிள்யூ டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. மதர் டங் என்ன, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் உங்களுக்கு வந்து மச்சமோ ஸ்காரோ மோலோ ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வந்து தழும்பு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அதெல்லாம் எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து 1 by 1 என்டர் பண்ணணும். அடுத்தது கேண்டிடேட்டோடைய சிக்னேச்சர், இதுவுமே எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்துருந்தீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்து க்ரீனாக மாறி இருக்கும். அது ரெண்டும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அடுத்தது பர்மனெண்ட் அட்ரஸ், இது வந்து எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அடுத்தது கான்டாக்ட் அட்ரஸ், ஓகேங்களா, அதுவுமே வந்து நீங்கள் எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். இதில் கண்டிப்பாக வந்து ஹவுஸ் நம்பரு, ஃப்ளாட் இல்லை ஸ்ட்ரீட் நம்பர், நேமு பர்மனெண்ட் அட்ரஸில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோடு இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் என்ன அப்படின்றதையும் எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் 1 by 1 எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி கொடுக்கணும். ஃபாதருடைய இமெயில் ஐடி வந்து ஸ்டாரில் கொடுத்துடல, ஸ்டாரில் கொடுத்துருக்கிறது மட்டும் மேண்டேட்ரி. அதனால் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் அது வந்து க்ரீனாக மாறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாதருடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஃபாதருடைய ஆக்குபேஷன் கொடுக்கணும். ஸ்கூல், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலில் படித்தீங்க, எந்த போர்டு, எந்த மந்த்து இயரில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க, சர்டிஃபிகேட்டோடைய நம்பரு, ஸ்கூலோட அட்ரஸ்ஸு, சர்டிஃபிகேட் சாஃப்ட் காப்பி வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இதை ஃபுல்லுத்தையும் பண்ணணும். அதே மாதிரி 12th வந்து ஸ்கூலோடைய நேமு, போர்டு நேமு, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்கு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டோடைய நம்பரு, ஸ்கூலோட அட்ரஸ்ஸு, ஸ்கூலில் வந்து சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால், சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ப்ராஸ்பெக்டஸ் படி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா அப்படின்றது செல்ஃப் சர்டிஃபிகேஷன். இதில் எடிட் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து போன உடனே சர்டிஃபிகேஷன் வந்து நீங்களே எஸ் ஆர் நோ மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அதே மாதிரி 12th மார்க் ஷீட் வாங்கியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மேக்ஸிமம் வாங்கியிருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணணும். அல்லது சாஃப்ட் காப்பி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது மட்டும் இருந்தாலுமே அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ப்ரொவிஷனல் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது கேட்டகரி, கண்டிப்பாக வந்து கேட்டகரியை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா கேட்டகரி ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கேட்டகரியும் முக்கியம். அடுத்தது பாண்டிச்சேரி டொமிசைலாக இருக்காங்க, பாண்டிச்சேரி ரெசிடென்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் கரெக்டாக கொடுக்கணும். ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை செலக்ட் பண்ணணும். ஐடி ப்ரூஃபோடைய நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆதாரோடைய நம்பரை மென்ஷன் பண்ணணும். ஐடி ப்ரூஃபையும் ஸ்கேன் பண்ணணும். சரிங்களா? அட்ரஸ் ப்ரூஃபும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ரஸ் ப்ரூஃபோடைய நம்பர், அட்ரஸ்க்கு நீங்கள் ஆதார் கார்டு இருந்ததுன்னா ஆதார் கார்டையும் நீங்கள் கொடுக்கலாம். அதனுடைய நம்பரும் கொடுக்கணும். சாஃப்ட் காப்பியும் அட்ரஸ் ப்ரூஃபும் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? நீட்டோடைய கட் ஆஃப் என்ன அப்படின்றது நிறைய கேண்டிடேட் கேட்டிருந்தீங்க இல்லையா,
அதையுமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீட்டோடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படின்றது இந்த 12 டிஜிட் நம்பரையும் நீங்கள் வந்து எடிட் கொடுத்து மென்ஷன் பண்ணணும். ரோல் நம்பரையும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீட்டில் எவ்வளவு ஸ்கோர் வாங்கினீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளவு, அதே மாதிரி கேட்டகரி ரேங்க் எவ்வளவு, பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுடைய ரேங்க் எவ்வளவு, ஆல் இண்டியா ரேங்க் ஃபார் கவுன்சிலிங் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து இது எல்லாமே ஸ்கோர் கார்டில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணால் போதும். அதே மாதிரி நீட்டோடைய ஸ்கோர் கார்டையுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி நீட் ரீரிவைஸ்டு டிக்ளரேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை விட்டுடலாம். அடுத்தது அது வந்து நோ கொடுத்து இது பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் வந்து இந்த டிக்ளரேஷன் வந்து நீங்கள் இந்த ஃபுல்லுத்தையும் உங்களுடைய ஓன் இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. எல்லாமே கரெக்டு, உங்களுடைய ஓன் நாலேஜில் எல்லாமே கரெக்ட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறது இந்த அப்ளிகேஷனுக்கான டிக்ளரேஷன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வியூ பண்ணிட்டு அதை வியூ பண்ணிட்டீங்கனாலே அதை வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். அதில் செக் பாக்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒன்ஸ் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனலைஸ் அப்ளிகேஷன் அப்படின்றத அப்ளிகேஷனை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்கோர் அதாவது நீட்டில் எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருந்தால் மினிமம் மார்க்ஸ் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து 162 மதிப்பெண், ஓபிசி கேண்டிடேட் 127, எஸ்சி கேண்டிடேட் 127, எஸ்டிக்கு 127, யூஆர் பிடபிள்யூடி கேண்டிடேட்டும் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் 144, ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 127, எஸ்சி பிடபிள்யூடி கேண்டிடேட் 127, எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் 127. இதுதான் வந்து மினிமம் மார்க்ஸ் அந்தந்த கேட்டகரிக்கான கட் ஆஃபு. இந்த கேட்டகரியில் அந்த கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதில் கேண்டிடேட்டுடைய ஃபோட்டோகிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபோட்டோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுத்து உங்களுடைய சிஸ்டத்துலேயோ இல்லை வந்து மொபைல்லையோ எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோவுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 1/1/2024 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது, போலரைட் ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது, ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜேபிஜி, பிஎம்பி இந்த ஃபார்மேட் மட்டும்தான் அக்செப்டபிள், 1 MBக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அடுத்தது இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்கும் பொழுது ஜெண்டரு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, ரிலீஜியன், மதர் டங்கு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, ஃபாதருடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இது மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்டோட சைனை பொறுத்த வரைக்கும் சேம் தான், பிளெயின் ஒயிட் பேப்பரில் ஒயிட் ஷீட்டில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். 100 MKBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். சரிங்களா? இது ஃபுல்லும் நீங்கள் கொடுத்துட்டு ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் சைனையும் ரெண்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். அடுத்தது கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய பேர் வந்து இங்கே வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே செலக்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் வந்து கேட்டகரி எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. அன்ரிசர்வ்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து 1/4/2023 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதே மாதிரி யார்கிட்டலாம் வாங்கியிருந்தா கம்பெனி அத்தாரிட்டி இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டியோட நேமை மென்ஷன் பண்ணணும். கம்யூனிட்டி வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? இன்கேஸ் கேண்டிடேட் வந்து எஸ்சி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்து கம்யூனிட்டியோடைய நேமு, எந்த ஸ்டேட்டு, சீரியல் நம்பர், சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டுடைய சீரியல் நம்பரையும் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி சேவ் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்ற மாதிரி இருந்தால் சேம் ப்ரொசீஜர் தான். கம்யூனிட்டியோடைய நேமு, எந்த ஸ்டேட்டு, சீரியல் நம்பர், சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டுடைய சீரியல் நம்பரை மென்ஷன் பண்ணணும். அது எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிஎஸ்டிக்கு கமிஷனில் இருக்கும். அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் அந்தந்த ஸ்டேட்டுடைய நம்பர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய சீரியல் நம்பர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது பாண்டிச்சேரி டொமிசைல் அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் கொடுத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரெசிடென்சிக்கான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும்.
இல்லை பாண்டிச்சேரி ரெசிடென்ஷிப் வச்சிடல அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய டிசபிலிட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றதையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிசபிலிட்டியோடைய பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். சரிங்களா? 300 கேபிக்குள்ளே இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருக்கிறத மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஓபிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 1/4/2023 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட் மட்டும்தான் எலிஜிபிள். ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் மட்டும்தான் எலிஜிபிள். அதற்கான கம்பெட்டன்ட் அத்தாரிட்டி யார்கிட்ட வாங்கியிருந்தால் எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டியோட நேமு, கம்யூனிட்டியோடைய ஸ்டேட் நேமு, சீரியல் நம்பரு இதில் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். சேவ் அப்படின்றதையும் கொடுக்கணும். ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட் எப்படி சென்ட்ரல் லிஸ்ட்டு பார்க்குறது, சென்ட்ரல் லிஸ்ட் நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCBC அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்கப் கிளாஸஸ் வெப்சைட்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் NCBCன்ற டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே இருக்கும். இந்த இடத்துலையே சென்ட்ரல் லிஸ்ட் ஃபார் ஓபிசி அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சென்ட்ரல் லிஸ்ட் ஃபார் ஓபிசி இருக்கும். இதில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களுடைய ஸ்டேட் எந்த ஸ்டேட் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணணும். இப்போ தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தான் நம்பர் 26ல் இருக்குது. அதை வந்து தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ணணும். தமிழ்நாடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரல் லிஸ்ட் ஃபார் ஓபிசி தமிழ்நாடு வந்து இதில் வரும். என்னென்ன கேஸ்ட் கம்யூனிட்டி வந்து இருக்கோ அதோட என்ட்ரி நம்பர் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இதில் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கேஸ்ட் கம்யூனிட்டி நம்பர் இருக்கோ, அதாவது கம்யூனிட்டி நேம் இருக்கோ, அதற்கு நேராக நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் 63 அப்போனா உங்களோடது 63 தான். சரிங்களா? கம்பர் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து 61. அந்த மாதிரி எந்த கேஸ்ட் நேம், எந்த கம்யூனிட்டி நேமோ அதற்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுடைய அதாவது என்ட்ரி நம்பரு. அதுதான் வந்து உங்களுடைய சென்ட்ரல் லிஸ்ட்டு நம்பர். சரிங்களா? இது மாதிரி தான் அந்தந்த ஸ்டேட்டுக்கான லிஸ்ட்டை எடுக்கணும். சரிங்களா? இது ஓபிசி என்சிஎலுக்கான சென்ட்ரல் லிஸ்ட்டு நம்பர் எடுக்கிற மெத்தடு. இன்கேஸ் வந்து SC/ST கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் SC/ST சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணலாம். அல்லது SC சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். SCயோடைய லிஸ்ட்டு அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டே வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டில் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு கேஸ்டஸோடைய லிஸ்ட்டு சென்ட்ரல் லிஸ்ட் வந்து இதில் இருக்கும். இப்போ தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தமிழ்நாடை கிளிக் பண்ணணும். சரிங்களா? அந்தந்த ஸ்டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் வந்து எந்த நம்பரில் உங்களுடைய கேஸ்ட் நேம் இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்ளிகேஷனில். சரிங்களா? இது வந்து SC கேண்டிடேட்டுக்கான லிஸ்ட்டு. ST கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டு வந்து ST சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டு ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ST இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன சீரியல் நம்பரில் இருக்கோ அந்த சீரியல் நம்பரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்றத பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த ஸ்டேட் வாரியாக வந்து ST கேண்டிடேட்டோடைய ST லிஸ்ட்டு வந்து இருக்கும். இதில் நீங்கள் இப்போ தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி இருந்தால் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ST கேண்டிடேட்ஸோடைய சென்ட்ரல் லிஸ்ட்டு இது தான். இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய கேஸ்ட் அல்லது கம்யூனிட்டியோடைய நேம் வந்து எந்த நம்பரில் இருக்கோ அந்த நம்பர் தான் வந்து உங்களுடைய ST நம்பர். சரிங்களா? இப்படி தான் வந்து எடுத்துக்கணும். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் டீட்டெயில்ஸ் ஒன்றுத்தையும் வந்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். என்னென்ன ப்ரூஃப்ஸ்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ
சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து சாஃப்ட் காப்பி ரெடியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கணும். 10th 12th மார்க் ஷீட்டுடைய ஸ்கேண்டு காப்பீஸ் வந்து வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐடி ப்ரூஃப் நம்ம சொன்னது தான், அட்ரஸ் ப்ரூஃபு, அதே மாதிரி நீட்டுடைய ஸ்கோர் கார்டு இது எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து அதற்கான சொல்யூஷனும் தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அல்லது ரிலேட்டிவ்ஸில் யாராவது வந்து ஜிப்மரில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கட் ஆஃபும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுக்கோங்க. அந்த கட் ஆஃப்க்கு மேலே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? நன்றி.